இந்த பொன்னான புதன்கிழமை 22ஆம் தேதி அக்டோபர் மாதம் இந்த காலையில நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய மேலான தயவும் கரமும் கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூடவே இருக்கும். அன்பானவர்களே, நீங்கள் கடந்து வந்த பாதைகளில் சில வித்தியாசமான அனுபவங்கள், சில ஏற்ற தாழ்வுகள், ஏற்ற இறக்கங்கள், பிடிக்காத சில நிகழ்வுகள் உங்கள் வாழ்வில் நடந்திருக்குமேயானால் உடைஞ்சிராதீங்க. ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? இப்படிலாம் நடக்கவே கூடாது. ஏன் இப்படி நடக்குது? எதனால இந்த இழப்பு? எதனால இந்த வேதனை? எதனால இந்த காயம்? ஏன் இந்த கண்ணீர்? யாராச்சும் நம்ம மேல எரிச்சலா இருக்கிறாங்களோ? யாராச்சும் கண்ணு போட்டுட்டாங்களோ? யாராச்சும் நம்ம மேல பகையா இருக்காங்களோ? ஒருவேளை நமக்கு விரோதமா யாராச்சும் சூனியம் பண்ணிட்டாங்களோ? மாந்திரிகம் பண்ணிட்டாங்களோ? ஏதாவது எதிர்மறையான தீய சக்தி நம்மளை பாதிச்சுக்கிட்டு இருக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு அவசியமற்ற தேவையற்ற மனக்குழப்பத்துக்குள்ள தயவு செய்து போயிடாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காத கசப்பான சில அனுபவத்தின் பாதைகளுக்குள் நீங்கள் செல்வீர்களேயானால் வேண்டாத தேவையில்லாத இப்படிப்பட்ட பயம் நிறைந்த மனநிலையை எண்ணங்களை வளர்த்து கொள்ளாதீர்கள். வளர்த்து கொண்டால் பிசாசானவன் சத்ருவானவன் இதையே வாய்ப்பாக எண்ணி உங்களை வேண்டாத தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்துக்குள்ளேயே வச்சிருப்பான். எல்லாரும் எனக்கு எதிராக இருக்காங்க போல இருக்கு, என் மேல எரிச்சலா இருக்கிறாங்க போல இருக்கு, என் மேல பொறாமையா இருக்கிறாங்க போல இருக்கு, சூனியம் பண்ணிட்டாங்க போல இருக்கு, பிசாசு பல வகையான விதத்துல எங்க குடும்பத்துக்கு மாந்திரிக கிரியின் மூலமா பாதிச்சிட்டு இருக்கான் போல இருக்கு. இப்படிப்பட்ட எண்ணத்தை ஒரு நாளும் அங்கீகரிக்காதீர்கள். ஏற்றுக்கொள்ளாதீர்கள். தவிர்த்து விடுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்படிப்பட்ட எண்ணத்துக்குள் நீங்கள் சென்று விட்டால் நீங்கள் பரிதாப அனுதாப சவால் நிறைந்த அந்த குழிகளிலிருந்து நீங்கள் வெளியே வர முடியாத அளவுக்கு மிகுந்த ஆழமான இடத்திற்கு நீங்கள் சென்று விடுவீர்கள். ஆழமான பாதிப்புகளுக்குள்ளாக சென்று விடுவீர்கள். பிடிக்காத சங்கடமான சில சூழல்கள், அனுபவங்கள், பாதைகள் வந்துவிட்டால் முதல்ல ஒரு விஷயத்தை நம்புங்க. என்ன தெரியுமா? உங்களால முடியாத, அதாவது உங்களால சகிக்க முடியாத, உங்களால தாங்கிக் கொள்ள முடியாத, உங்களால ஜெயிக்க முடியாத, உங்களால வெற்றி பெற முடியாத எந்த ஒரு சவாலையும் சோதனையையும் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் தரவே மாட்டாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை தரமாய் இந்த காலையிலே உங்களுக்கு நேராய் வருகிறது. கவனமாய் கேளுங்கள் அன்பு பிள்ளைகளே, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்கவே மாட்டார். உங்களால சகிச்சிக்க முடியாத, உங்களால பொறுத்துக்க முடியாத, உங்களால ஜெயிக்க முடியாத, உங்களால வெற்றி பெற முடியாத, உங்க வாழ்க்கையில நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத எந்த ஒரு சோதனையும் உங்களுக்கு வந்துராது. நம்புங்க. அப்ப வந்த சோதனையெல்லாம், அப்ப நான் அனுபவிக்கிற கஷ்டமெல்லாம், அப்ப என் லைஃப்ல இருக்கக்கூடிய போராட்டம் எல்லாம், இதெல்லாம் உங்களால ஜெயிக்க முடியும். இந்த ஆபத்துகள் எல்லாம், இந்த விபத்துகள் எல்லாம், இந்த உடல் உபாதைகள் எல்லாம், இந்த பண கஷ்டம் எல்லாம், இந்த மன கஷ்டம் எல்லாம், பிறரால் எனக்கு வந்ததான அவமானம், நிந்தையெல்லாம், இது எல்லாமே உங்களால ஜெயிக்க முடியும். இதை எல்லாவற்றையும் நீங்கள் மேற்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட சவால்கள் தான் உங்க லைஃப்ல வந்திருக்கு. அப்படிப்பட்ட சவால்களை தான் ஆண்டவர் உங்களுக்கு அனுமதிப்பார். தயவு செய்து இந்த காலையில நம்புங்க. நீங்க ரொம்ப 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 நல்லா இருப்பீங்க. உங்களால் சகிக்க முடியாத ஒன்றை தேவன் ஒரு நாளும் திணித்து கொடுப்பது தேவன் கிடையவே கிடையாது. ஆழமாய் நம்புங்கள். உங்களால் தாங்க முடியாத, உங்களால் சுமக்க முடியாத பாரத்தை ஒரு நாளும் ஆண்டவர் உங்களுக்கு தரப்போவதே கிடையாது.
ஒருவேளை நீங்கள் பாதிக்கப்பட்டு விட்டால், ஒருவேளை நீங்கள் சோதிக்கப்பட்டு விட்டால், ஒருவேளை நீங்கள் துன்பப்படுத்தப்பட்டால், ஒருவேளை சகிக்க முடியாத விருப்பமில்லாத பாதைகளுக்குள் செல்லக்கூடிய அனுபவங்கள் வந்து விட்டால், 2 விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. 2 விஷயத்துல கவனம் செலுத்துங்க. என்ன விஷயம் தெரியுமா? 1, இந்த சிக்கல்ல இருந்து வெளியே வரதுக்கு நான் என்ன செய்யணும் அதை யோசிச்சு ஜெபத்தோட கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு அந்த வேலையில இறங்குங்க. எதை செய்தால் இந்த விஷயத்திலிருந்து என்னால வெளியே வர முடியும், எப்படி பேசினால், எதை நடப்பித்தால், எந்த காரியத்தை நடைமுறைப்படுத்தும் பொழுது இந்த விருப்பமற்ற இந்த சோதனையிலிருந்து என்னால் வெளியே வர முடியும் என்று ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வழி ஏற்படுத்துவார் பாருங்க. அந்த வழியை கவனித்து ஃபோக்கஸ் பண்ணி வெளியே வரக்கூடிய காரியத்துல கிரியை செய்யுங்க. 2வது, இப்படி ஒரு சோதனை என் லைஃப்ல வந்திருக்கு, இப்படி ஒரு கசப்பான அனுபவம் என் லைஃப்ல வந்திருக்கு, இப்படி ஒரு போராட்டம் எனக்கு நடந்திருக்கு, இதிலிருந்து ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல விரும்புறாரு, இதிலிருந்து ஆண்டவர் எனக்கு என்ன அனுபவத்தை கொடுக்க விரும்புறாரு, இதிலிருந்து ஆண்டவர் எனக்கு என்ன பாடத்தை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறாருன்னு சொல்லி வாழ்வில் வந்ததான துன்பங்கள், துயரங்கள், இடுக்கண்கள், போராட்டங்கள், சவால்கள் மத்தியில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய வளமான, நலமான, தரமான பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் பாருங்க, எல்லா பிரச்சனையிலிருந்தும் ஈஸியா சமாளிச்சு வெளியே வந்துருவீங்க. அதுக்கப்புறம் பாருங்க, பக்குவம் அடைஞ்சிருவீங்க. அற்புதமான பக்குவ மனநிலைக்குள்ளாக நீங்க வந்துருவீங்க. எப்படிப்பட்ட சவால்களிலேயும் ஆண்டவர் எனக்கு ஒரு லெசனை வச்சிருக்கிறாருன்னு சொல்லி கற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு தேறின நிலைக்கு நீங்கள் வர ஆரம்பித்து விடுவீர்கள். அதுக்கப்புறம் என்ன? தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். தேவன் உங்களுக்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். தேவன் மிகுந்த அன்புள்ளவராயிருக்கிறார். பிரச்சனை மட்டுமே பார்த்துட்டு இருக்காதீங்க. அதுக்கு ஈக்குவலா, அதுக்கு ஈடா, அதுக்கு இணையா, அதற்கு அதிகமா வெளிவருவதற்கான வாய்ப்புகளையும் வழிகளையும் சந்தர்ப்பங்களையும் தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். ஆகவே சவால்களிலே சிக்கப்பட்டால் குழிகளை பார்க்காதீர்கள், வழிகளை பாருங்கள். குழினா என்ன? சுனி வச்சுட்டாங்களோ, மந்திரம் வச்சுட்டாங்களோ, எரிச்சலா இருக்கிறாங்களோ, கண்ணு போட்டுட்டாங்களோ, சுத்தி போட்டுட்டாங்களோ, இதெல்லாம் நீங்க குழிக்கு போற விஷயம். சவால்கள் வந்த உடனே இப்படிப்பட்ட தாட்டெல்லாம் நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா, ஐயோ நேத்து கனவு கூட உனக்கு மோசமா வந்துச்சே, பேடான ஒரு சொப்பனம் வந்துச்சே. சிலர் வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க, நான் இப்படி உங்களை நினைச்சு நான் கனவு கண்டேன். பாதகமா சொல்லுவாங்க உங்களை பார்த்து, உங்களை குறிச்சு, உங்க பிள்ளைங்களை குறிச்சு, உங்க வீட்டை குறிச்சு, நான் இப்படிலாம் சொப்பனம் கண்டேன், இப்படிலாம் கனவை நான் பார்த்தேன் அப்படிலாம் வந்து சொல்லி இருக்கிற பயத்துல இன்னும் அதிகமான பயத்தை கிண்டி கிளறி விடுவாங்க. இதையெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா சவால்கள் மத்தியில் குழியில் இறங்குகிறீர்கள். தேவன் சவால்கள் மத்தியிலே நீங்கள் குழியில் இறங்க வேண்டும் என்று விரும்பவில்லை. நீங்கள் சவால்களிலிருந்து வெளியே வருவதற்கான வழிகளை பார்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதுதான் 2 விஷயம் சொன்னேன். 1, எதை நான் செஞ்சா இதுல இருந்து நான் வெளியே வர முடியுமோ அதுல கவனம் செலுத்துங்க. 2, கர்த்தர் தரக்கூடிய அனுபவத்தை, அனுபவ பாடத்தை கற்றுக்கொண்டு வாழ்வில் பக்குவம் அடைங்க. அப்புறம் என்ன? வலிமையானவர்களாய், வல்லமையானவர்களாய் ஒவ்வொரு நாளும் அற்புதமான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள்ல மன உறுதியும், மன வலிமையும், மன தைரியமும், எத்தனை சவால்கள் வந்தாலும், ஒரு யுத்தம் பாளையமே இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வலிமையான மனநிலையை ஆண்டவர் உங்களுக்கு தந்தருளும்படி உங்களுக்காக நான் விசேஷமா ஜெபம் பண்ண போறேன். அதுபோலவே இன்றைக்கு பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் எம் ஸ்டான்லி, அருமை தாயார் சி எலிசபெத் பரமேஸ்வரி, அன்பு சகோதரி தெரேசா ராணி, பிள்ளைகள் எம் மிருதுலா, கிஃப்டா சாம்சன் மற்றும் திருமண நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் எம் ராஜேஷ், சகோதரி லக்ஷ்மி பிரியா தம்பதியார் மற்றும் அன்பு சகோதரர் டி சாம், சிஸ்டர் எஸ் மேரி தம்பதியார், இவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகின்றோம்.
இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பேரன்பான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வலக்கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஏன் இந்த சஞ்சலம், ஏன் இந்த அவமானம், ஏன் இந்த விபத்து, ஏன் இந்த வியாகுலம், ஏன் இந்த கைவிடப்பட்ட நிலை, ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த தரித்திரம், ஏன் இந்த அவமானம் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் ஏதாகிலும் ஒரு சவாலான பாதைகளுக்குள் சென்று கொண்டிருப்பார்களே, ஆனால் தங்களையே பாதித்துக் கொள்ளாதபடிக்கு, வருத்தப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு, குடியில் தங்களை தள்ளி கொள்ளாதபடிக்கு, எதிர்மறையான எண்ணங்களால் தங்களை தாக்கிக் கொள்ளாதபடிக்கு உம்முடைய தூக்கும் கரத்தை உம்முடைய பிள்ளைகள் நோக்கும்படிக்கு இன்றைக்கு உம்முடைய விசேஷித்த ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் அப்பா. மனிதர்களுக்கு நேரிடுகிற சோதனை எல்லாமே வேறே சோதனை உம்முடைய பிள்ளைகளுக்கு வரவில்லை என்பதை உம்முடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்வார்களாக. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். எல்லா சவால்கள் சோதனையிலிருந்தும் கர்த்தர் மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கையும் நீருடைய பிள்ளைகளுக்கு தந்து, நான் எதை செய்தால், எந்த காரியத்தை நடப்பித்தால் என்னால் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியுமோ அந்த நன்மையான விஷயத்துக்கு உடைய பிள்ளைகள் கவனம் செலுத்தக்கூடிய கிருபைகளை தந்து, எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகள், வித்தியாசமான சூழ்நிலைகளில் இருந்து எப்படிப்பட்ட தரமான பாடங்களை உடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த வளமான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள உடைய பிள்ளைகளுக்கு தாமே உதவி செய்து, வலிமையுள்ளவர்களாக, மனதைரியம் உள்ளவர்களாக, சவால்களை பார்த்து உடைய பிள்ளைகள் சலித்துக் கொள்ளாதபடி, சோர்ந்து போகாதபடி பலமுள்ளவர்களாக, தைரியம் உள்ளவர்களாக, துணிவுள்ளவர்களாக, கர்த்தரனுக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று கர்ச்சிக்க கூடியவர்களாக, வெற்றி வீரர்களாக, சவால்களை மேற்கொள்ளக்கூடியவர்களாய் திகழும்படிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நாள்ல விசேஷமான கிருபைகளை தாரும் ஆண்டவரே. இந்த அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை இந்த விசேஷமான நாள்ல பிறந்த நாட்கள் காணக்கூடிய, திருமண நாட்களை காணக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டக்கூடிய தெய்வமே, அன்பான பிள்ளைகளுடைய இந்த விசேஷமான நாள்ல உடைய விசேஷித்த ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுங்கப்பா. இதுபோல் இன்னும் அநேக பிறந்த நாட்களை, திருமண ஆண்டுகளை உடைய பிள்ளைகள் காணும்படிக்கு கர்த்தருடைய காருண்யத்தின் கரம், ஆசீர்வாதத்தின் கரம், துணை நிற்கும் கரம் உடைய பிள்ளைகளை தேற்றும்படிக்கு நாங்கள் வாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். வாழ்த்தி ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். உங்கள் ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்களிலே உங்களுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஜெப குறிப்புகளையும் பிறந்த நாட்கள், திருமண நாட்களை குறித்ததான தெளிவான தேதிகளையும் எங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூடவே இருப்பதாக. இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க.